நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்காலம் இப்போ ஒரு குழந்தை இருக்குனாக்கா நம்ம 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி இப்போவே வந்து குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து பழகுனாதான் அவங்க எதிர்காலத்தில் சேலஞ்சாக டாப்பாக வர முடியும். அப்படி இருக்கும்போது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ் ரைட் ஓகே, அவங்க பிரிட்டிஷ்காரன் காலத்தினுடைய வேர்டிங் இதெல்லாம் ரைட் ஓகே. இங்கிலீஷ் இருந்ததுனாக்கா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது கொள்வது இதெல்லாம் வந்துடலாம். ஆனால் தமிழை தாண்டி இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஹோட்டலில் நான் போயிருந்தேங்க. போயிட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் கூட அப்படின்னா கேன்றான். யோ என்னையா கே போய் சுடுதண்ணி கொண்டு போய் அப்படின்னா பக்கத்தில் ஒன்று சொல்கிறான், சார் கரம்பாணின்னு சொல்லுங்கள் சார். கரம்பாணின்னு சொன்ன பிறகு அச்சான்னு சொல்லி எடுத்துகிட்டு வரான். அதுக்கு தான் கரம்பானே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்தி இருந்தால் தான் கிடைக்குது. அந்த சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக ஹிந்தி பேசுகிறவங்கள தான், ஹிந்தி தாய்மொழி பேசுகிறவங்க தான் முக்கியமான போஸ்ட்டில், டெப்டி கமிஷனராக முக்கியமான போஸ்ட்டில், சென்சிட்டிவ் போஸ்ட்டில் ஈவன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக உள்ளவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா, அவங்களெல்லாம் வந்து மெயினான இடத்துல போட மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது, இதெல்லாம் வந்து மக்கள் பப்ளிக்கு கேட்குற கேள்வி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா ஃபுல்லாங்க ஹிந்தி ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லாமே ஹிந்தி பேசுகிறோம். பக்கத்து மாநிலம் எது ரொம்ப படிப்புலேயே கம்மியாக இருந்தது ஆந்திரா, இப்போ பார்த்தீங்கன்னா அது டாப்பில் இருக்குது. அங்கே ஹிந்தி பேசுகிறான், இங்கே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பேசுகிறான். தமிழ்நாடு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட்னாக்கா நம்ம எதிர்காலத்தில் குழந்தைங்க பாதிக்கும்.